எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில் இன்றைய தினம் இருதயாலீஸ்வரர், அருள்மிகு இருதயாலீஸ்வரர் சுவாமி சன்னதியில் இருக்கும். அம்பாள் மரகதாம்பிகை அம்பாள் சன்னதியில் இருக்கும். எல்லாருக்காகவும் கோவிலோட தல வரலாறு நம்மளோட மாமா ஷேர் பண்ண போகிறோம். அண்ணா நமஸ்காரம். அண்ணா, நீங்கள் கோவிலோட தல வரலாறு எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். 1300 1400 வருஷம் பழமையானது. முதல்ல இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல பூசலார் அப்படின்னு சொல்லிட்டு பேர், அவரோட இயற்பெயர் தெரியாது. எல்லாம் விபூதி பூசிட்டு இருக்கிறதுனால பூசலார் வழங்கல் பெயர் தான். 1300 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போய் பணவதி கேட்குறார். பெருமாள் கோயில் சிவன் கோயிலெலாம் கிடையாது இந்த ஊரில். மக்கள்கிட்ட போய் பணவதி கேட்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரை ஏழ்மையான ஐயர் குலத்தை சேர்ந்தராக இருக்காரு, எப்படி ஒரு கோயில் கட்ட போகிறான்னு சொல்லிட்டு யாரும் நிதி கொடுக்க முன் வரல. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, மனசு தளராமல் ஒரு நல்ல நாளாக பார்த்து இதயத்திலே மனப்பூஜை போட்டு சாமிக்கு கோயில் கட்டி அது கும்பாபிஷேக தேதி குறிக்கிறார். இவர் கும்பாபிஷேக தேதி குறித்த நேரம் பார்த்தீங்கன்னாக்கா தென்னாடுன்னு சொல்லுவாங்க, காஞ்சிபுரம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பல்லவ மன்னன் சொல்லிட்டு ராஜசிம்மன் அவர் கோயில் கட்டியிருக்கார். அந்த கோயிலுக்கு அவர் கும்பாபிஷேக தேதி குறிக்கிறாரு. ராஜாவுக்கு இருக்கிற கும்பாபிஷேக தேதியும் மனசாலே கட்டின கோயிலுக்கு இவர் குறித்த கும்பாபிஷேக தேதியும் ஒன்றா இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் ராஜாவோட கனவுல போய் சொல்கிறார். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய பக்தர் பூசார் அப்படின்னு ஒரு சிவடியாக இருக்கார் திருநீண்டூரில், காஞ்சிபுரத்தில் மிக அருகாமல் இருக்க திருநீண்டூரில் அவர் கோயில் கும்பாபிஷேக விடியல் கோயில் வச்சுருக்காரு. நாளைக்கு காலையில் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. ஆகையால் நான் அந்த கோயில் கும்பாபிஷேகம் கேந்திரலான் இருக்கேன். என் பக்தர் கட்டின கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நீ கட்டின கோயில் கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கோ. காஞ்சிபுரத்தில் கைலாசார் கோயில், அந்த கோயில் கும்பாபிஷேகம் தள்ளி வச்சுக்கோன்னு சொல்கிறார். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு திடுக்கிட்டு எழுந்து என்ன பண்ணுறாரு, மந்திரி பிரதானியோடு சேர்ந்து இந்த ஊருக்கு விடிய சேர்றார். அந்த கோயில் கும்பாபிஷேகம் நிறுத்திட்டு இங்கே பார்த்தாக்கா இங்கே கோயில் கட்டின அறிகுறி எதுவும் இல்லை. இங்கே பூசார் மனசால கட்டினதால் இங்கே இருக்கிற மக்களுக்கும் அவர் கட்டின கோயிலை பற்றி தெரியாது. உடனே ராஜாரெலாம் என்ன பண்ணுறாங்க, மக்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, பூசார் யார், அவர் கட்டின சிவாலயம் எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது நம்ம எந்த பணத்துமே பண்ணலையே, அவர் ஐயர் குலத்தை சேர்ந்தவர் ஆச்சு, அப்படி இருக்கும்போது எப்படி அவர் இன்னைக்கு காலையில் கும்பாபிஷேகம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜாவுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. சரி, நம்ம பூசாரை பார்த்தோம்னாக்கா நேரடியாக கண்டோம்னாக்கா உண்மையான நிலவரம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவர் எங்கே இருக்கான்னு மக்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, இலுப்பங்காட்டுக்குள்ளே இருக்கார், நீங்கள் தினந்தோறும் இலுப்பங்காட்டை உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பார், நீங்கள் போய் பாருங்கன்றாங்க. அப்போ இந்த இடம் பார்த்தா இலுப்ப மரம் சுந்த காடாக இருந்த இடம். சரின்னு சொல்லிட்டு ராஜா நாளில் என்ன பண்ணாங்க, படையோடு உள்ளே பார்த்தா இலுப்பங்காட்டுக்குள்ளே ஒரு இலுப்ப மரம் கீழே உட்காந்துட்டு மனசரை கும்பாபிஷேக காட்சி அவர் மட்டும் ரசிச்சுட்டு இருக்கார். அப்புறம் ராஜாரெல்லாம் அவரை பார்த்து கேட்டவொடனே என்னோட இதயத்தை பாருங்க மார்பிலேருந்து அந்த கும்பாபிஷேக காட்சியெல்லாம் காட்டார் ராஜா ராணிக்கு. அதை பார்த்து அங்கே மறந்து போகிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறார், ராஜா ராணியை பார்த்து கேட்குறார், என்கிட்ட பொருள் வசதி இல்லை, ஆகையால் நான் அந்த கோயில் மனசுக்குள்ளே கட்டிருக்கேன், இதயத்தில் எந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும், அதே போல் அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தான்னு கேட்குறார். ராஜா அதே போல் அந்த கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் முடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் காஞ்சிபுரம் போயிட்டு அவர் கட்டின கைலாசார் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணார். 63 நாயன்மாரில் சுவாமி கர்ப்பகத்துக்குள்ள ஒரே நாயன்மார் இவர் தான், வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடையாது. நாயன்மார் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அனுச நட்சத்திரம், தீபாவளி முடிஞ்சால் அது விசேஷமாக இருக்கும் குரு பூஜை. அதே போல் தலைவிரிசோன்னு பார்த்தீங்கன்னா இழுப்பமரம் கீழே உட்காந்து கட்டினதுனால இதே உள்ளவங்களாம் கூட வீட்டிலே கூட இழுப்பண்ணை விட்டு தீபம் ஏற்றலாம். ஆத்மார்த்த விசேஷம், மானசியமாக நினச்சாலே அவங்க நம்ம நினைக்கிற எல்லா காரம் ஜெயமாகும், நோய் நிவர்த்தி ஆகணுது உண்டு. நேராக வரவங்களும் தரிசிக்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பக்கத்துலேருந்து இருக்குது. ஆவடியிலேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இது. ட்ரெயின் வசதி, பஸ் எல்லாமே இருக்குது. அதிலே வெங்கடேஸ்வர குருக்கன் இருக்கும், எல்லா இதுவும் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது 276 பாடல் பெற்ற ஸ்தலத்தில் பாடியிருக்காரு. சிதம்பரத்தில் நாயனார் பற்றி பாடிருக்காரு, விசேஷம் அது. அதே மாதிரி பினாகமனுக்கு அதையும் நோட் பண்ணிங்க. இதனால கால் பண்ணி புக் பண்ணிங்க, அபிஷேகம் அர்த்தனா கால் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 8072244415. அபிஷேகம் அர்த்தனா ருத்ராபிஷேகம் பிரதோஷம் கால் பண்ணி பினாகமனுக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க. ரெண்டாவது இங்கே எதிர்கால கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும். நிறைய பேர் சொல்ல, டாக்டர்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கா, நிறைய பேர் குணமாக இருக்கா. அதாவது இதயவாதி நிவாரண ஸ்தலம், நம்மனா கண்டிப்பாக சாமி கைவிட மாட்டார். தேங்க்யூ. சிவாய இருக்கும், வெங்கடேஷ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அதில் கார்டில் போட்டு விடுங்க, வெங்கடேஷ் இருக்கும். தேங்க்யூ. சிவாய நம சிவகிருபை. ஓம் நம சிவாய.